ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே வெட்டிங் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஜியாங்கிற இந்த பொண்ணு விருப்பமே இல்லாத ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க ஸ்டேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மேரேஜுக்கான செரமனி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பர்சன் இந்த பொண்ணுடைய கையில் ரிங்கையும் போட வரா. ஐயோ டைம் ஆயிடுச்சு, விட்ட இவன் மேரேஜை முடிச்சிருவோம் போல இருக்கு. இன்னும் இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோயினுடைய என்ட்ரி. நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் வந்து நிற்கிறா. அதுவும் நிறமாச கர்ப்பிணியா வயிற்ற தள்ளிக்கிட்டே நடந்த அந்த மாப்பிள்ளை முன்னாடி வந்து நின்று அவன் செவிலே ஒன்று வச்சு, ஏண்டா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற ஒருத்தைய மேரேஜ் பண்ணிக்க போறியா, அசிங்கம் படிச்சோன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஏமா யாருமா நீ, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது, ஆள் மாதிரி எதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன், முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் அதே இடத்துல கீழே உட்காந்து, எனக்கு நியாயம் வேணும், எனக்கு யாராவது நியாயம் வாங்கி கொடுங்க, இங்க இருக்கானே இந்த மாப்பிள்ளக்காரன், இவன் தான் என்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடிங்கிக்கிட்டு என்ன பிரெக்னென்ட் ஆக்கிட்டு நான் போனை விட்டுட்டு வந்துட்டா, இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம வேற ஆள நின்றுட்டு இருக்கேன், எனக்கு யாராவது ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கத்தி கதறிட்டு இருக்கா. சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன மனுஷன் இவன், ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கி கை விட்டுட்டு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க வந்துட்டான்னு எல்லாரும் சேர்ந்து காசு பேசிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஜியா பொண்ணு பரவாயில்லையே, கொடுத்த காசை விடவும் பயங்கரமா நடிச்சு அசத்திட்டு இருக்கா. இவ பண்ண ஆக்டிங்ல எல்லாருமே இவன் தப்பானவனு நம்பிட்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்ட்டு அந்த மாப்பிளக்காரனை செவிலே ஒன்று வச்சுட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு ஏன் வாழ்க்கை நாசமாக்க வந்திருப்பேன், ஒன்னு மாதிரி ஒருத்தவனா கண்டிப்பா என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது, இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க. சரி இங்கேருந்து இப்ப தப்பிச்சாகணுமே சொல்லிட்டு ஹீரோயினும், டேய் மாப்பிள்ள நீ என்னை ஏமாத்திட்டல, இருடா இதுக்கப்புறம் குழந்தை நான் சுமக்கவே மாட்டேன், இப்பவே இந்த குழந்தை போயிட்டு அபோர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கடற்கடன்னு அந்த ஹாலை விட்டு இறங்கி ஓடிட்டு இருக்கா. அடியே எங்கடி போற, இருடி உண்மையை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் விட மாட்டா போல இருக்கே, ஃபாஸ்டா வரானே, ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டே இருக்கா. மவள நீ எங்க போனாலும் உனக்கு விட மாட்டேன், நீ நிலடின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா ஒரு கார்னர் இருக்கு, அதுல போயிட்டு மறைஞ்சிடுறா. அப்போ ஹீரோயின் மாதிரியே ஒரு பர்சன் முன்னாடி போயிட்டு இருக்கதோ மவள மாட்டினேன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க, ஆனா பையன் கெட்டப்ல இருக்கான். ஏய் யார நீ, உனக்கு என்ன வேணும்னா பையன் குரல்ல பேசவும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடியே இவ்வளவு நேரம் வேற மாதிரி இருந்தா இப்ப என்னடி திடீர்னு ஆளே சேஞ்ச் ஆயிட்டா, அது சரி இதே நான் விக்க வச்சிருக்கியா, விக்க வச்சிருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி முடிய பிடிச்சி இழுத்து பாக்குறான். பார்த்தா அது ஒரிஜினல் முடியா இருக்கு. என்னது இது ஒரிஜினல் முடியா இருக்கு, அப்ப இதுக்கு முன்னாடி தான் விக்க வச்சுதான் கேட்டுட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிட்டான். அவன் கையை தட்டி விட்டுட்டான். அவன் கண்ணத்திலே ஒண்ணு வச்சு, ஏண்டா எதுக்குடா நான் விக்க வைக்க போறேன், நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பயலா, இது என்னோட ஒரிஜினல் முடி தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இல்ல நீ ஏதோ ட்ரிக் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்கிறதுக்காக அந்த பையனுடைய ஜஸ்ட் எல்லாம் அமுக்கி பார்க்க போறான். இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அட பேவடு நாயை, எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மேல கையை வச்சிருப்ப, இந்த மாதிரி பேவடு எண்ணத்தோட இதுக்கப்புறம் எந்த ஆம்பளைக்கிட்டே நெருங்கனா அவ்வளவுதான், உன்னை தொலைச்சு கட்டிடுவேன்னு சொல்லி அவனை அடி அடி அடிச்சா இங்கேருந்து துரத்தி விட்டுறாரு. இங்க ஒளிஞ்சிருந்த ஹீரோயினும் அப்படிதான் ப்ரோ, அவன் கணத்துல நல்லா வை, என்னைய துரத்துறா, இருடா யானன்ட்டே நல்லா அடிவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாப்பிளக்காரனும் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஆக்சுவலி பார்த்தா ரெண்டு பேருமே ட்வின்ஸ். ஸோ ட்வின்ஸுங்கிறதால ரெண்டு பேருடைய ஃபேஸ் கட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன, ஹீரோயின் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, அவங்க பிரதர் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். சுஷி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேலைகளுக்குலாம் போகாதுன்னு, நல்ல வேலை நான் இருந்தா அதெல்லாம் நீ தப்பிச்ச, நான் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கான் போல, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அந்த பையனுடைய எக்ஸ்பென்சிவ் செலவு கூட ஹீரோயின் பிரதர் தான் பார்த்துட்டு இருக்கார் போல. அதனால தான் ஹீரோயின் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் எவ்வளவுதான் சுமப்பீங்க, ஹாஸ்பிட்டல் செலவு வர இருக்க அதிகமாயிட்டே போகுது, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க பிரதரும், இதுக்கப்புறம் நமக்கு இவ்வளவுக்கு பணம் கஷ்டமே இருக்காது, ஏன்னா மிஸ்டர் ஹேன கிட்ட நான் வேலைக்கு போக போறேன், அதுவும் ஸ்பெஷல் அசிஸ்டண்டா, மந்த்லி 50,000 ரூபாய் கிட்டத்தட்ட சேலரி வரும், அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பேப்பர்ஸை காமிச்சிட்டு இருக்காரு. அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, நானுமே கிராஜுவேஷனை முடிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன்ல, என்னையுமே மிஸ்டர் ஹேன் கிட்ட கூட்டிட்டு போ, நானுமே உங்க கூட வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு ஆள் இருக்கும் போதே கிளியரா மேல் அசிஸ்டன்ட் மட்டும்தான் வேணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா உன்னால இந்த வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் பிரதர் வேலையில ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா ஹேனுங்கிற பர்சன் நம்ம ஹீரோ தான் மெடிக்கல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்காரு. ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஏதாவது ஒரு பொண்ணை தப்பி தவறி கூட அவரை தொட முடியாது, பொண்ணுங்க தொட்டாலே அவருக்கு அதே இடத்துல அலர்ஜி ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிவியர் அலர்ஜி ப்ராப்ளம் தான் ஹீரோக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்த ஹீரோடைய பாட்டையும், டாக்டர் எப்பதான் என் பேரனுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகும், அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி எப்பதான் நான் என் கொல்லு பேரனை பாக்குறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டரும், நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றோமா, ஆனா இந்த டிசீஸை எப்படிதான் கியூர் பண்றது எங்களுக்கே தெரியலமான்னு சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் என்ன சொல்றீங்க, அப்போ என் பேரனுக்கு இருக்கிற இந்த டிசீஸ் சரியாகதா, கடைசி வரைக்கும் என்னால கொல்ல பேரனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க, இப்பெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சு, கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஒரு கொல்ல பேரன் தர முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அடே என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு பாட்டியும் கம்பு எடுத்துட்டு அடிக்க வராங்க. அப்ப கரெக்டா ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆஃபீஸ்ல இருந்து. சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோ கிட்ட ஹீரோயினுடைய பிரதர் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஹீரோடைய கேபின்குள்ள வந்து அவர்கிட்ட அவருடைய
ப்ரொஃபைல்லாம் கொடுத்து என்னுடைய பேர் ஹான்ஷி, நான் தான் உங்களுக்கு நியூவாக வந்திருக்கிற ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு வேற பொண்ணுங்கன்னா அலர்ஜி இல்லையா, ஹன்ஷியா மேலேயும் கீழே பார்த்துட்டு பரவாயில்லப்பா, பார்க்க நல்ல ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, நீ உண்மையிலேயே பையன் தானெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அச்சோ டவுட் ஆகுறானே, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினைச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி பிரதருடைய கெட்டப்பில் வந்திருக்கிறது ஹீரோயின் தான். ஏன்னா முதல் நாள் நைட்டு 2 பேரும் வெளியில் போயிட்டு ஊர் சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ரோட்டில் அரட்டை அடிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ரோட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரைனேஜை வெட்டி வச்சிருப்பாங்க. அதை கவனிக்காமலே வந்து பிரதர் அதில் விழுந்துறாரு. அப்புறம் என்ன, மறுநாள் காலையில் மூஞ்சி மோவர காலு கையெல்லாம் பேந்து ஹாஸ்பிட்டலில் கட்டுப்பட்டு படுத்திருப்பாரு. ஸோ வேலைக்கு போக முடியாது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் வேலையிலையும் ஜாயின் பண்ணி ஆகணும். நல்ல சேலரி வேற, வேலைக்கு வேற போகலன்னா ஹீரோயின் பையனுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் பார்க்க முடியாதுங்கிற ரீசனுக்காக தான் தனக்கு பதில் ஹீரோயின் தன்னை மாதிரி இருக்கிறதால அவங்கள அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோயினும், ஆமாம் பாஸ், கண்டிப்பா நான் பையன் தான், உங்களுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருப்பேன்னு கம்பீரமா ஆம்பளை மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் நல்லா நடிப்பாங்க இல்லையா, ஸோ ஹீரோயினும் நல்லா கம்பீரமா பேசி பக்கவா பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவரும் ப்ரொஃபைல்ல நல்லா பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து, ஆமா உன்னுடைய ப்ரொஃபைல்ல ஹைட் அதிகமாக மென்ஷன் ஆயிருக்கு, ஆனா அதுல இருக்கிற ஹைட் மாதிரி உன்னை பார்த்தா தெரியலையே, கொஞ்சம் குள்ளமா தெரியலன்னு கேட்டுட்டு இருக்காரு. அது வந்து எதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி வேலையில ஜாயின் பண்ணிட்டல, கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆக போது என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்போ கதவை திறக்கலான்ட்டு போவாரு. அப்போ ஆப்போசிட்ல வந்த ஒரு பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணவும் 2 பேரும் ஹக் பண்ற மாதிரி ஆகுது. ஹீரோவை இவ்வளோ பக்கத்துல பார்க்கவும் ஹீரோயினுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. அதே மாதிரி ஹீரோவுக்கும் ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரோயினை விட்டு விலகிக்கிட்ட, சரி உன்னுடைய ஜஸ்ட் மசில்ஸ் ஏன் இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு செம பயம் வருது. வந்த முத நாளே கண்டுபிடிச்சிட்டானு சொல்லிட்டு திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க. உடனே ஹீரோ, எனக்கு தெரியும் நீ நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நல்ல பாடியா ஃபிட்னஸா வச்சிருக்க பாரு, இப்போ மசில்ஸ்லாம் அதனால தான் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்னு குத்தி பார்த்துட்டு இருக்காரு. அட பாவிங்கிற மாதிரி ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்க. உன் ஹிப்பு கூட பாரு நல்லா ஸ்ட்ராங்கா தின்னா தான் இருக்குன்னு சொல்லி இடுப்பு பிடிச்சி வளைச்சிட்டு இருக்க. அடே விடுடா, நான் பொண்ணுடாங்கிற மாதிரி ஹீரோயினா அவன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. உன் பாடி இந்த அளவுக்கு ஃபிட்னஸா இருக்கே, எப்படி மெயின்டைன் பண்றலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் வேற சும்மா இல்லாம, எனக்கு இப்போ 25 வயசாகுது, கடந்த 20 வருஷமா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி என் உடம்ப இந்த அளவுக்கு ஃபிட்னஸா வச்சிருக்கேன்லாம் உடன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போனா நீ இதுக்கப்புறம் எனக்கு அசிஸ்டன்ட் ஜாப் மட்டும் பார்க்க வேணாம், பாடி கார்டு ஜாப்பையும் சேர்த்து பாரு, உனக்கு அதுக்கும் சேர்த்து டபுளா சேலரி தந்துறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லி பாடி கார்டு மாதிரி அவருக்கு சல்யூட்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான ஃபைலை கொடுக்க வரா. அப்படி கொடுக்கும்போது தெரியாதனமா ஹீரோடைய கையை டச் பண்ணிடுறா. உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோவுக்கு தான் பொண்ணுங்களை தொட்டாலே அலர்ஜி ஆகும் இல்லையா, ஸோ அலர்ஜி ரியாக்ட் ஆகுது. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு செம்மையா பயந்து போயிடுறா. பாஸ் என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் தெரியாம உங்களை டச் பண்ணிட்டேன்னு சொல்லி அனுப்பி கேட்டுட்டு இருக்கா. சீக்கிரம் போயிட்டு என்னுடைய மெடிசன் எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போக கொஞ்ச நேரத்துல ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. இங்க ஹீரோயினுக்கு வர என்ன நடக்குதுங்கிறதே ஒன்றும் புரியல. ஹீரோவுக்கு பொண்ணுங்களை டச் பண்ணா இந்த மாதிரி அலர்ஜி ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ வேற எதுவும் அவருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. ஐயோ பாஸ் இங்கே பாருங்க, செத்து போயிடாதீங்க, எனக்கு வேற சேலரி வேற நிறைய தரேன்னு சொன்னீங்க, உங்களை நான் சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிபிஆர் கொடுக்குறாங்க பேர்ல ஹீரோடைய மூக்கை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினுடைய ஸ்பரிசம் படுத்துமே ஹீரோ மயக்கத்துல தான் இருக்காரு. ஆனா அவருடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷுவல் வந்து போகுது. அப்போ யாரோ ஹீரோவுக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினும் ட்ரக்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. 2 பேருமே ட்ரக்ல இருந்ததால யார் கூட தான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கிறது 2 பேருக்குமே தெரியாது. ஸோ ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த குழந்தைக்கு அப்பா ஹீரோ தான் போல. இப்போ அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போக டக்குன்னு ஹீரோவும் கண் விழிக்கிறாரு. பாஸ் நீங்க எழுந்துட்டீங்களா, நீங்க எங்க செத்து தான் போயிட்டீங்கன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்லும்போது, நீ என்ன கிஸ் பண்ணியா, ஒழுங்கா எட்ட போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இல்ல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வேணும்னே பண்ணல, உங்க உயிரை காப்பாத்த தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்து, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமான்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மெடிசன் எடுக்க போன பொண்ணும் திரும்பி வந்துடுறா. அந்த மெடிசனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய உடம்பு கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஆமா என்ன மெடிசன் இது, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அப்பதான் ஹீரோவுக்கு மெடிசன் எடுத்துட்டு வந்த பொண்ணு, ஹீரோவுக்கு பொண்ணுங்களை தொட்டாலே அலர்ஜி ஆகும், அதனாலதான் இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவர் டச் பண்றதே இல்லை, எட்ட நின்று தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்போ உங்க கை டச் ஆனதா தான் அவருக்கு இந்த மாதிரி ஆச்சான்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் சாரி கேட்டுட்டா இங்க இருந்து வெளியில போறா. மிஸ்டர் ஹேன் உங்களுக்கு இந்த டிசீஸ் எப்போதுல இருந்து இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் பிறந்ததுல இருந்து இந்த டிசீஸ் இருக்கு, நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எங்க அம்மா கூட என்ன டச் பண்ணதுலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க, நம்மளும் பொண்ணு தானே, நம்மளும் தான் இவரை தொட்டோம், ஆனா எதுக்காக இவரோட டிசீஸ் நம்ம கிட்ட மட்டும் ரியாக்ட் ஆகலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஷென்னுங்கிற ஒரு பொண்ணு ஹீரோவை தேடி வரா. வந்ததுமே ஹீரோ போய் ஹக் பண்ணிப்பா போல அந்த அளவுக்கு வேகமா வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே ஹீரோ விலகிக்கிறாரு. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கா என்ன டச் பண்ணக்கூடாதுன்னு, எதுக்காக இப்படி என் பக்கத்துல வந்தேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த ஷென்னு ஹீரோ கிட்ட, பாட்டி தான் உங்களை பார்க்கறதுக்காக என்ன அனுப்பி வச்சாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பர்த்டே பார்ட்டியில நம்ம மேரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்களா, உங்க ஹேண்ட் ஃபேமிலியும் எங்க
ஷென் ஃபேமிலியும் ஒன்றா சேரப்போதுலாம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் உண்மையிலேயே ஷென் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் ஷென் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு தான். என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினும் ஹீரோயின் பிரதரும் ரெண்டு பேருமே ஷென் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். சொல்லப்போனால் ஹீரோயினா அவங்க பிரதரும் தான் அந்த ஃபேமிலியோடைய லீகலான வாரிசு. ஹீரோயின் அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவங்க அப்பா வேற லேடி, அதாவது இந்த ஷென்னுடைய அம்மா கூட அஃபேரில் இருந்திருப்பாரு. அஃபேர்லேருந்து அந்த ஷென்னுமே பிறந்திருப்பா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா இறந்து போயிருப்பாங்க. இதுதான் சான்ஸ்ட்டு அந்த ஷென்னுடைய அம்மா அந்த வீட்டுக்குள்ளே வந்து ராஜ்யம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அப்பாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம ஹீரோயினையும் ஹீரோயின் பிரதரையும் சின்ன வயசுலேயே அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஷென்னும் அம்மா நீ யாருன்னு கேட்குறா. நான் ஹீரோவுடைய ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் சொல்லவோ, ஓ அசிஸ்டண்டா, சரி போயிட்டு எனக்காக தண்ணி கொண்டு வான்னு ரொம்பவே திமிரா சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருங்க மிஸ், நான் அசிஸ்டன்ட் சொன்னது ஹீரோக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு எந்தவித அவசியமே இல்லைன்னு பயங்கர கேத்தா பேசிட்டு இருக்காங்க. சாதாரண அசிஸ்டன்ட் நீ, உனக்கு இவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் இப்போ அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு வேணும்னா அவனுடைய வேலைக்கெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி அவளை திட்டி விட்டுறாரு. அவளும் கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறா. ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணவும் இவளும் ஓடி வந்து, சொல்லுங்க மிஸ்டர் ஹேன், உங்க மனசு எதுவும் மாறிடுச்சான்னு கேட்குறா. மனசும் மறல ஒரு மண்ணும் மறல, உன் நாத்தம் பிடிச்ச ஹேண்ட்பேக்கை இங்கே போட்டுட்டு போறப்பாரு. இதுலேருந்து வர பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் என்னால் சுவாசிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஓவரா வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு பர்ஃப்யூம் போடுவேன், முதல்ல இது எடுத்துருப்போன்னு சொல்லிட்டு அவகிட்ட தூக்கி போட்டுட்டு, இங்க பாரு என் பாட்டி சொன்னாங்கன்னே நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு நினைச்சு எனக்கு தொந்தரவு கொடுக்குறவளெல்லாம் வச்சுக்காத, நான் என்னைக்குமே உன்னை மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லி அனுப்புறாரு. மறுநாள் காமிக்கிறாங்க அந்த ஷென்னு சொன்னாலையா பாட்டிக்கு பர்த்டேன்னு. ஸோ அவங்களுக்கான பர்த்டே செலிப்ரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷென்னை வேற பாட்டி பக்கத்துல போய் நின்று அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. ஹீரோவை பார்த்ததுமே இந்த ஷென்னு ஹேண்ட் சொல்லிட்டு ஹேக் பண்ண போறா. டக்குன்னு ஹீரோயின் தான் குறுக்க கையை விட்டு ஸ்டாப் பண்ணி, யாரா இருந்தாலும் சரி எந்த பொண்ணு தொட்டாலும் ஹீரோவுக்கு அலர்ஜி ஆகி மயக்கம் போட்டுவாரு, ஸோ நீங்கள் அவரை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க. உடனே பாட்டி கிட்ட, பாருங்க பாட்டி இந்த அசிஸ்டன்ட் பையலுக்கு எவ்வளோ திமிர பார்த்தீங்களா, என்னையே ஸ்டாப் பண்ணுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே என் பேரன் மேலே இவ்வளோ அக்கறை இருக்க, யார் பண்ணின்னு கேட்கும் போது ஹீரோ தான் இவனுடைய ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு, சரிங்க பாட்டி நீங்கள் கெஸ்ட்டை பாருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கையோடி கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் தான் பையங்கிறதே மறந்து எப்போதும் போல அவங்க லேடிஸ் டைலருக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஹீரோ தான் அவங்கள ஸ்டாப் பண்ணி, அந்த பக்கம் போனினா அடி வாங்கியே செத்துருவேன், கண்ணு தெரியலையா ஜென்ஸ் டாய்லெட் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வாடான்னு சொல்லிட்டு ஜென்ஸ் டாய்லெட்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினிக்கா பயங்கர நர்வஸா இருக்கு. கடவுளேன்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் அடல்ட் தானே, இப்போ எதுக்கு நீ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ நர்வஸ் ஆயிட்டு இருக்குன்னு ஹீரோவும் கேட்கிறாரு. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும்னு புலம்பிக்கிட்டே, அது ஒன்றும் இல்லை பாஸ், எனக்கு திடீர்னு வயிற்றெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு போங்க நான் டாய்லெட்குள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னா பக்கத்துல இருந்து ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சிக்கிறாங்க. இவன் என்ன இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகுறான், என்னமோ போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் வேலையை முடிச்சுட்டு வெளியில போறாரு. அவர் அந்தான போக டக்குன்னு ஹீரோயினும் பாத்ரூம் கதவை திறந்து, அப்பாடா போயிட்டாண்டா சாமி, இவங்கிட்ட ஆம்பளை நடிக்கிறதுக்குள்ள ஏன் உயிரே போயிடும் போல இருக்குன்னு புலம்பிக்கிட்டே லேடிஸ் டைலருக்குள்ள ஓடி போறாங்க. லேடிஸ் டைலருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. பத்தாவதுக்கு இந்த ஷென்னு வர அந்த பாத்ரூம்குள்ள வந்து இந்த அசிஸ்டன்ட் பையன் ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவா மேரேஜ் பண்ண அடுத்த செகண்ட் அவனை வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து அவளுக்கு அவளே பேசிட்டு இருக்கா. இவ உள்ள வந்தது தெரியாம ஆம்பளையா நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ 2 முட்டையை வர எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த டாய்லெட் ரூமுடைய கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. பார்த்தா அப்போ சொல்லிட்டு அந்த ஷென்னு நிக்கிறா. அங்க ஹீரோயினியை பார்த்து இருந்தா அவளுக்கு தெரியாதுல இவங்க பொண்ணுன்னு, ஏதோ பேய பார்த்த மாதிரி பேனை கத்திட்டு இருக்கா. அட கடவுளே இந்த முதவி கிட்ட மாட்டணும்னு ஹீரோயினை ஓடி போயிட்டு அவ வாயை பொத்தி அடியே கத்தாதடி கத்தாதடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணதில்ல அவங்க பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இருந்த 2 முட்டையும் கீழே இருந்து விழுந்துடுது. அவ்வளோதான், அந்த 2 முட்டையும் பார்த்துறா. ஏய் நீ என்ன பொண்ணான்னு கேட்க, இல்லையே என்ன பேசிட்டு இருக்கா, நான் பையன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீ ஏதோ ஏமாத்துறன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு, உன் கையை பார்த்தா என் கையை மாதிரி சாஃப்டாக தான் இருக்கு, நீ கண்டிப்பாக பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன மேடம் சொல்றீங்க, உங்களுக்கு ஏதோ மூளை கோலை ஆயிடுச்சா என்ன, ஒரு பையனை பிடிச்சிட்டு பொண்ணுங்கிறீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கவோ, இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ பொண்ணு தான், வேணும் நீ ஹீரோவை சர்வீஸ் பண்ணதான் இந்த மாதிரி வேஷம் போயிட்டு வந்திருக்க, இருடி இப்போவே போயிட்டு உன்னை ஹீரோ கிட்ட மாட்டி விட்டுறேன், முதல்ல என் கூட வான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து ஜியா இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோமே அந்த பொண்ணு வந்து அவன் மண்டையிலே அடிச்சு அவளை மட்டையாக்கிறா. ஜியா நீ எப்படி இங்கன்னு கேட்கவும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வா போகலான்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடா. பார்ட்டி ஹாலுக்குள்ள வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயினும் வராங்க. என்னாச்சுடா எதுக்கு இவ்வளோ நேரம், உனக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயிறு தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா மயக்கத்துல இருந்த இந்த ஷென்னும் எழுந்து வந்துடுறா. நேரா ஹீரோ கிட்ட வந்து உங்ககிட்ட பையன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கால, இவன் ஒன்றும் பையன் கிடையாது, உண்மையிலே பொண்ணு, ஏதோ ஒரு ரீசனுக்காக
தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, இவளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அதை நம்பவே மாட்டேங்கிறாரு. உனக்கு எதுவும் மூளை கொலராயிடுச்சா, இல்லை எதுவும் செத்து போன டேப்லெட் எடுத்து முழுங்கிட்டியா, எதுக்கு இப்படி பட்ட பகலே வந்து பைத்தியம் மாதிரி விளையாடிட்டு இருக்கான்னு கேட்குறாரு. பக்கத்தில் நிற்கிற ஹீரோயினும் எனக்கு தெரியும் மேடம் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு, அதுக்காக இப்படி இத்தனை பேர் முன்னாடி என்ன ஒரு பொண்ணுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க, இது எனக்கு எவ்வளோ பெரிய டீஃபேமாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட இங்கே பாருங்க ஹேன், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவளை நான் லேடிஸ் டாய்லெட்குள்ளே பார்த்தேன், நான் உண்மையாக தான் சொல்றேன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்கும் போது தான் ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ கூட போகும்போது கூட ஹீரோயின் லேடிஸ் டாய்லெட்குள்ளே தானே போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால ஹீரோவும் எதுக்காக நீ லேடிஸ் டாய்லெட்குள்ளே போறேன்னு கேட்கும் போது, எப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு ஆக்சுவலி வயிறு சரியில்லை, காலையிலேருந்து எனக்கு டயரியா போயிட்டு இருக்கு, அதனால தான் உடம்பு டீஹைட்ரேட் ஆகி நெகா தெரியாம லேடிஸ் டாய்லெட்குள்ளே போயிட்டேன், நான் பண்ணது என்னமோ தப்பு தான், அதுக்காகலாம் என்ன பொண்ணுன்னு சொல்லிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அடி பாவி என்னமா நடிக்கிற, உன் நடிப்புக்கெல்லாம் கண்டிப்பா உனக்கு ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஷென்னு கத்திட்டு இருக்கும் போதே அங்க பாட்டி வராங்க. என்ன நடக்குதுங்க, எதுக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டியில இப்படி ஆளுக்கால கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் இந்த ஷென்ன உடனே பாட்டி கிட்ட ஓடி வந்தா அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் பொண்ணுதான் சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோலாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. போது ஷென் கொஞ்சம் நிறுத்துறியா, நானும் பார்த்துட்டு இருக்க ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க, எனக்கு பொண்ணுங்க தொட்டாலே அலர்ஜி ஆகுங்கிறது தெரியும் தானே, அவன் ஒரு பொண்ணா இருந்தா நான் இதுக்காக என்னுடைய ஸ்பெஷல் அசிஸ்டண்டா அவனை ஹையர் பண்ண போறேன், அவன் ஒரு பையன் தான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் ஹீரோடைய கையை பிடிச்சி பாருங்க நான் டச் பண்றேன், அவருக்கு எதுவும் அலர்ஜி ஆச்சா, அவருக்கு எதுவும் ஆச்சா, நல்லா தானே இருக்காரு, நீங்களே பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டிக்கெல்லாம் செம்மையா டென்ஷன் ஆகுது. அந்த ஷென்னை தான் பிடிச்சி திட்டிட்டு போறாங்க. சுத்தி இருக்கிறவங்கன்னா இந்த ஷென்னு பண்றதை பார்த்துட்டு இவளுக்கு எதுவும் பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு சொல்லி காசிப் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கவும் இவளுக்கு ரொம்பவே கோபம் அதிகமாகுது. எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டி, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை நம்பவே மாட்டேன், நீ பொண்ணுதான் சொல்லிட்டு இரு இப்பவே எல்லார்கிட்டையும் நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி ஹீரோனுடைய பேண்ட் அவுக்க போறா. அப்ப கரெக்டா அங்க ஜியா வந்து அவளை செவில ஒன்று வச்சு, என்னடி திமுறா, உனக்கு என்ன பையன் கேக்குதா, எதுக்கடி இப்படி என்னுடைய பாய் ஃப்ரெண்டு காலையிலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்கிறா. இது இவ உனக்கு பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஆமா இந்த ஹன்ஷி என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான், நம்பிக்கிறேன்னா ஒரு 2 முட்டை கண்ணி வச்சு முழிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவ கண்ணு முன்னாடி எல்லாரும் பார்க்கும்போது ஹீரோயினை கிஸ் பண்ணி காமிக்கிறா. என்னடி பாத்தியா, உனக்கு இப்பயாவது நம்பிக்கை வருதா, ஏதோ போன போது இந்த தடவை உன்னை வான் பண்றேன், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ, மறுபடியும் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவன் பொண்ணுதான் சொல்லிட்டு ஏதோ அவனை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோயேன், உன் ஃபேமிலியை விட பல மடங்கு பவர் உள்ள ஃபேமிலி என்னுடைய ஜாங் ஃபேமிலி, நான் நினைச்சேன்னா உங்க கம்பெனியவே பேங்க்ரப்ட் ஆகிட்டோன்னு மிரட்டிட்டு இருக்கும் போதே அங்க இந்த ஷென்னுடைய அப்பா வராரு. இந்த ஷென் அவங்க அப்பாவை பார்த்ததுமே, அப்பா வந்துட்டீங்களா பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன புள்ளி பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவர் இவளுக்கு சப்போர்ட் பண்ண வரன்னு பார்த்தா அவருமே இவளை செவிலிய ஒன்று வச்சு, ஏன்டி எவ்வளோ திமிர் இருந்தா அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன், ஜாங் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, ஒழுங்கு மறையதியா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கும் வேற வழி இல்லாம கோபத்தோட ஜியா கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கப்புறம் ஜியா கூட தான் ஹீரோயின் பேசிக்கிட்டே வராங்க. அப்பதான் ஹீரோயினும் எப்படி நான் தான் சொல்லி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும் போது, இதுக்கு முன்னாடி ஜியா ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், அங்கதான் எதிர்பாராத விதமா ஹீரோயினுடைய பிரதர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா, அவரை மீட் பண்ணியிருக்கா. 2 பேருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கிறதால ஹீரோயின் தான் நினைச்சு பேச ட்ரை பண்ணும்போது தான் அவர் ஹீரோயின் இல்ல ஹீரோனுடைய ட்வின் பிரதர்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை வச்சுதான் நீ தான் சோஷியல்னு கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உன் பிரதர் இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமான பர்சனா இருப்பான்னு இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியான்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா. எனிஹாவ் எனக்கு இன்னைக்கு நீ ரொம்பவே பெரிய ஹெல்ப் இருக்கு, அதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அதோட கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு என் பிரதரும் நானும் உன்னை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷென்னாவை ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹீரோ மீட் பண்ணதான் வரா. நேரம் பார்த்து ஹீரோ வேற சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்காரா. அதை பார்க்கும்போது அவளுக்கு இன்னுமே ஜெலஸ் அதிகமாகுது. அவ ஃப்ரெண்டு கிட்ட பாரு எப்ப பார்த்தாலும் அசிஸ்டன்ட் அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காருன்னு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அவ ஃப்ரெண்டு காரியம், இப்பெல்லாம் ஆம்பளைங்களே சஜஸ்ட் பண்றதான் ட்ரெண்ட் போல, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணத ஷென், நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன், அந்த அசிஸ்டன்ட் பையில எப்படி டீல் பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அந்த ஷென்னுடைய காதுல ஏதோ ஒரு சீக்ரெட்டான பிளான சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த ஷென்னும் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரா. காலக்காத்தாலே வந்துட்டியா, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்னு கேட்கும் போது, நீ ஹீரோடைய அசிஸ்டன்ட் தானே, ஸோ ஹீரோ சார்பா இந்த முக்கியமான ஃபைலை கொண்டு போய் ஷாங்கிற பர்சன் கிட்ட கொடுக்கணும், கண்டிப்பா நீ தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. காலம் காத்தாலே எனக்குன்னு வந்து சேருதுங்கன்னு ஹீரோயினும் புலம்பிக்கிட்டு அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஷாங்கிற பர்சன் கிட்ட சைன் வாங்க போறாங்க. அந்த ஷாங்கிற பர்சனும் கிளப்ல தான் இருக்கா. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து, நான் ஹேனுடைய அசிஸ்டன்ட், இந்த முக்கியமான ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷா சரியான பவர்டு போல நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, நீ நல்லா பார்க்க பொண்ணு மாதிரி அழகா தான் இருக்க, ஒரு டைம் நீ உள்ள வந்துட்டா வெளியிலே போக முடியாது, எங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப நேரமா என்னுடைய அசிஸ்டன்ட் காணுமே, எங்க போனான்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை மிஸ்டர் ஷா கிட்ட கொடுக்கறதுக்காக போயிருக்கான், இன்னுமே வரலங்கிறத அந்த எம்ப்ளாய் பண்ண சொல்றா. அதை கேட்கவும் ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவனை யாரும் தனியா போக சொன்னது, அந்த ஷா சரியான போவடு ரொம்பவே மோசமானவன், நான் இப்பவே ஹன்ஷி தேடி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனே தேடி தான் போறாரு. இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அந்த ஷா ஹீரோனே ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லியிருப்பான் போல, அவங்களுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்க இருந்தா எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு அவன் சொல்ற கேம் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஹீரோயின் அந்த கேம்ல தோக்கும் போதெல்லாம்
போதெல்லாம் அவங்கள ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்க பாருங்க ஜென்டில்மேன், இதுக்கப்புறம் என்னால ட்ரிங்க்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, அதிகமா குடிச்சதால கால் இடறி அந்த சோஃபால விழுந்துறாங்க. இவனும் உடனே பையன் கூட பார்க்காம ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்ட்டா ஹீரோ உள்ள வந்துறாரு. அந்த ஷா ஹீரோனி கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றத பார்த்துட்டு ஓடி வந்து அவனை பிடிச்சி இழுத்து தள்ளி அவன் மூஞ்சில ஒன்று வைக்கும்போது, அவனும் எவ்வளோ தைரியம் தான் ஏன் இடத்துல வந்து என்னை அடிச்சிருப்பேன்னு சொல்லி ஹீரோவை அடிக்க வரான். ஓ உங்களுக்குலாம் அவ்வளோ தைரியம் ஆச்சா, பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சட்டையெல்லாம் கழட்டி ஃபைட் போட ரெடியா இருந்தா, தடிமாடு மாதிரி 4 பேர் வந்து நிக்கிறாங்க. அதுலயும் ஒருத்தவன் வாயில ஒரு குத்து விட்டதான் பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் வேற, என்னங்கப்பா சாடி வாங்குறீங்க, அடி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அட பாவி அசிஸ்டன்ட் பையில எங்கடா வந்து கொத்து விட்டுருக்கா, என்னால இவனுங்க கிட்ட அடி வாங்க முடியாது, என்ன பாக்குற வந்து தொலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டே வெளியில ஓடி வராரு. அந்த ரவுடி பசங்களும் விடாம இவங்கள துரத்துக்கிட்டே பின்னாடி ஓடி வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோவும் ஹீரோயினியும் பக்கத்துல இருந்த ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிடுறாங்க. அவங்களும் சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டு வேறொரு பக்கமா தேடி போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வராரு. டே அசிஸ்டன்ட், அவனுங்க அந்த பக்கம் போயிட்டானுங்க, சீக்கிரம் வெளியில இருந்து வா, நம்ம வேறொரு பக்கமா போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. என்னடா சத்தமே வரலன்னு திரும்பி பார்த்தா ஹீரோனிக்கு நீச்சல் தெரியாது போல தண்ணிக்குள்ளே கிடக்காங்க. உடனே ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோனை காப்பாத்த போறாரு. அப்ப ஹீரோனிட்டே சப்கான்சியஸ் மைண்ட்ல என் பையன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் சீக்கிரம் போகணும், இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ வேற ஹீரோனை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவாரா. அந்த ரவுடிங்கன்னு தான் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல, ஹீரோவை உதச்சிடுறாங்க. உதச்ச உதையில அவருக்கு மயக்கம் வந்து தண்ணிலே விழுந்துறாரு. இவங்க எப்படியே தப்பிச்சு மேல வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ மயக்கம் வந்து தண்ணியில கிடக்கத பாக்குறாங்க. இவங்களுக்கும் நீச்சல் தெரியாதுங்கிறதால உடனே ரெஸ்கியூ டீமுக்கு தான் கால் பண்ணி வர சொல்றாங்க. இங்க கட் பண்ணா மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. மார்னிங்கே ஹீரோ பக்கம் தான் ஹீரோயின் கிளம்பி வராங்க. ஹீரோ படுத்திருந்த போயிட்டு காலியா இருக்கதை பார்த்துட்டு அங்க இருந்த நர்ஸ் கிட்ட ஹீரோ எங்கன்னு விசாரிக்கும் போது இங்க இருந்த பேஷண்ட் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அதை கேட்டுதான் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அச்சச்சோ இப்படி போயிட்டீங்களேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பாஸுக்கு அசிஸ்டன்ட் மேல இவ்வளவு பாசமான்னு பார்த்தா ஹீரோ இறந்து போனதுக்காகலாம் ஹீரோயின் அழல. மாசம் மாசம் எனக்கு 50,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொன்னீங்களே, இப்ப யார் தருவான்னு சொல்லி தான் ரொம்பவே புலம்பி புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து ரெஸ்ட் ரூம்ல இருந்த ஹீரோவும் வெளியில வந்துறாரு. இப்படி ஹீரோயின் 50,000 ரூபாய் சேலரிக்காக அழறத பார்த்துட்டு, அட பாவி அசிஸ்டன்ட், உன்னை காப்பாத்த என் உயிரை பணிய வச்சா இப்படி 50,000 ரூபாய் சேலரி தான் உனக்கு முக்கியமா, அப்ப என்னை விட உனக்கு பணம் தான் முக்கியமானு கேட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துடுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட ஓடி வந்து, ஐயோ பாஸ், நீங்க உண்மையிலே இறந்துதான் போயிட்டீங்களோ நினைச்சு ரொம்பவே நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லி உருகி உருகி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது, இந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா, நைட் ஷிஃப்ட் மாறி போனவங்க லேபிள மாத்தாமலே போயிட்டாங்க போல. நான் தான் கவனிக்காம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸையும் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில போறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு, உனக்கு என்ன விட நான் தர அந்த 50,000 ரூபாய் சேலரி தான் முக்கியமா, என் உயிரை விட உனக்கு பணம் தான் முக்கியமான்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவாரா. ஹீரோயின் வேற பயத்துல ஸ்லிப் ஆக போறாங்க. அப்போ ஹீரோ தான் ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாரு. தாங்கி பிடிச்சதுல 2 பேரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆகுறாங்களா. ஹீரோனிக்கு வேற பயங்கரமா நர்வஸ் ஆகுது. பாஸ் எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் டாய்லெட் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அப்படி என்னத்தை தான் திம்மாரன்னு சொல்லிக்கிட்டே வெளியில வராரு. பார்த்தா அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோனுடைய பிரதருமே அட்மிட் ஆயிருக்கார் போல. வெளியில வந்த ஹீரோ பிரதரை பார்த்துறாரு. என்ன இவன் இப்பதானே டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறானே சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு, ஏன்டா அசிஸ்டன்ட் எங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா, அதுவும் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை வர சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா, உனக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு கேட்டுட்டு இருக்காரு. பிரதருக்கு வர ஹீரோவை யாருன்னே தெரியல. ஏன்னா அவர் இன்டர்வியூக்கு போனதோட சரி ஹீரோவை நேர்லயே பார்த்துருக்க மாட்டாரு. சோ ஹீரோ இந்த மாதிரி வந்து கேட்கவும், யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு பயங்கர ரகடா கேட்டுட்டு இருக்காரு. என்னடா தண்ணியில விழுந்தது என்னமோ நான் தானா, உனக்கு ஏதோ அம்னிஷா வந்த மாதிரி புதுசா கேள்விலாம் கேட்டுட்டு இருக்க, அது சரி என்னது இது கையில ஸ்டிக் வர வச்சிருக்க, என்ன நீயே கையில சுமந்துட்டு வந்தியா, ஏதோ கையை உடைஞ்ச மாதிரி ஸ்டிக்கெல்லாம் வச்சிருக்க, அது சரி நீ என்ன என்னோட ஹைட்டா தெரியற, இவ்வளவு நாளா எனக்கு இவ்வளவு தூரம் தானே இருந்த, இப்போ என்ன திடீர்னு வளர்ந்துட்டேன்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் பிரதருக்கும் ரியலைஸ் ஆகுது, ஹீரோயின் நினைச்சுதான் தாங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு போல நினைச்சு இவரும் ஹீரோயின் மாதிரி ஏதோ பேசி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இவரை பாடியெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு, இல்லையே உன் மசில்ஸ் கூட இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பயங்கர ஸ்டிஃபா இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டா ஜஸ்ட்ல கையை வைக்க போகும்போது ஹீரோயின் பின் பக்கமா வந்து ஹீரோடைய மண்டையில ஒரு போடு போட்டு அவரை மட்டை ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயினும் அவங்க பிரதர் தான் நின்று ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோவுக்கு முழி போற மாதிரி இருக்கு. சரி சரி நான் முழிச்சு பாத்திர போறேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து வெளியில போறாரு. ஹீரோ எழுந்திருக்கும் போதே தலையை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அதுல ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன நான் உன்னை வெளியில பார்க்கும்போது வேற ட்ரெஸ்ல இருந்தா இப்போ வேற ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் எப்போ பாஸ் ட்ரெஸ்ஸை மாத்தினேன், நான் எப்போதும் போல ஒரே ட்ரெஸ்ல தான் இருக்கேன், உங்களுக்கு தான் தண்ணியில முழுகினதுல மண்டையில ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு போல இருக்கு, அதனால தான் இப்படி ஏதோ கன்ஃபியூஸ் ஆகி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு ஏதோ சொல்லி ஹீரோவை நம்ப வச்சு, சரி வாங்க நம்ம போயிட்டு டாக்டர் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா அந்த ஷென்னு வர ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அந்த ரூம்ல இருந்து வெளியில போனா ஹீரோயின் பிரதரை பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த அசிஸ்டன்ட் பையலுக்கு நல்லா தான் அடி விழுந்திருக்கு, இவனுக்குலாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வர அவங்க ரூமுக்குள்ள இருந்து ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரு
இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. இது எப்படி பாசிபிள்? இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த அசிஸ்டன்ட் கால் ஒடிஞ்சு போனா, இப்போ அதே மாதிரி ஹீரோ கூட ஒருத்தன் வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு ஓரளவுக்கு கெஸ் ஆகிடுது. இதை பற்றி அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பா போல. அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஷென்னு கிட்ட ஹீரோயின் பற்றியும் அவங்க பிரதர் பற்றியும் மொத்த இன்ஃபர்மேஷனே கொண்டாந்து கொடுக்குறா. இவ்வளோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்போ அவனுடைய பிரதருக்கு பதில் தான் இவன் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டுக்காரி அவங்க 2 பேரும் வேற யாரும் கிடையாது. சின்ன வயசுல நீயும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு உடைய ஹாஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி கூட இவ அவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டா. அவங்க 2 பேரும் இவளுடைய பிரதர் சிஸ்டர்னு தெரிஞ்சதும் அவங்க 2 பேர் மேலேயும் அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா இவளுக்கு அவங்க 2 பேரையும் சின்ன வயசுல இருந்து சுத்தமா பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேர்கிட்டையும் எதுக்கு எடுத்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதுலயும் ஹீரோயின் பிரதருக்கு சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ஷென்னை ரொம்பவே புள்ளி பண்ணியிருப்பாங்க. அதனாலே இவளுக்கு சுத்தமா பிடிக்காம போயிருந்திருக்கும். அதுவும் அப்ப நடந்த இன்சிடென்ட் எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க ஹீரோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு ஹோட்டலில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் ஷென்னு ஷெரோடைய ஃப்ரெண்டுன்ட்டு எல்லாருமே தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது இவ யாருங்கிறத எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டான டைம் வரும்போது வேணும்னே ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டுட்டு அச்சோ நான் தெரியாமல் ஊற்றிட்டேன் என்ன மன்னிச்சுன்னு சொல்லி சாரி கேட்குற மாதிரி சாரி கேட்டுட்டு அதோட அந்த ஷென் இருக்காலையா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு பக்கத்தில் தான் ரூம் இருக்குல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டாக தான் இருக்கு. இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நல்லவ கூட கிடையாது. திடீர்னு நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக கொடுக்குறானா இதில் ஏதோ உள்கொத்து இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு பாத்ரூமில் குளிக்கலான்ட்டு போகிறாங்க. கரெக்டாக அவங்க பாத்ரூமில் இருக்கிற நேரமாக பார்த்து இந்த ஷென்னுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் இருந்த அந்த ரூமுக்குள்ளே வந்து அவங்க கழட்டி வச்சுட்டு போன எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு வந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸை காணும். சரி அந்த ஷென்னு கொடுத்த ட்ரெஸ்ஸையாவது போட்டுக்கலான்னு எடுத்து பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸையும் 4 மூணுமா கிழிச்சு வச்சிருக்காளுங்க. அப்போவே நினச்சேன் இவ்வளோ அக்கறையாக நம்ம கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாளேன்னு. அப்போவே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இப்படி ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த ஷென்னுடைய ஃப்ரெண்டு ஷென்னு கிட்ட வந்து நம்ம பிளான் போட்டபடி எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, இப்போ போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா. உடனே அந்த ஷென்னு ஹீரோ கிட்டையும் அங்கே வந்தவங்க எல்லார்கிட்டையும் இவ்வளோ நாளா ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தாலையா, அவன் உண்மையிலேயே பையன் கிடையாது, அவள் ஒரு பொண்ணு பையன் மாதிரி வேஷம் போயிட்டு வந்திருக்கா. அவள் யாருங்கிறத இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ண காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் மற்ற எம்ப்ளாயிஸையும் ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ கூட ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி தேவையில்லாத வேலை பார்க்காத, இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ண, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தல, இந்த தடவை அதே தப்பு பண்ணினா கண்டிப்பா ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் ஹேன் இந்த தடவை கண்டிப்பா நடக்காது, அவ யாருங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிட்டு இருக்கா. உள்ளே இருந்த ஹீரோயின் சத்தம் தான் கேட்குது. நான் என்ன ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணல, உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்குலாம் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அவ கையை பிடிச்சி எடுத்து உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா, உள்ள ஒரு பையன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான், உள்ள போறாங்கிற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஷென்னுடைய ஃப்ரெண்டுக்காரி டோர் ஓப்பன் பண்ண ஆக்சஸ் கார்டுமே எடுத்துட்டு வந்துடுறா. அதை யூஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. பார்த்தா பயங்கர ட்விஸ்ட். ஏன்னா அங்க இருக்கிறது ஹீரோயினுடைய பிரதர் தான். அதுலயும் பக்கத்துல ஜியா வர நின்றுட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ் ஹீரோயின் பிரதரும் நான் தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக இப்படி உள்ள வந்து நிக்கிறீங்கன்னு எல்லாரையும் மொத்தமா பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஷென்னை வேணும்னே கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டா. அதனால தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு சொன்னேன்னு அவ கொடுத்த அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸையும் ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன இதுதான் நீ சொன்ன உண்மையான்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, இங்க ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரதருடைய மசில்ஸ் எல்லாம் பிடிச்சி டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இந்த ஜியாவுக்கா செம்மையா கோவம் வருது. அவளை பிடிச்சி இழுத்து அவ கண்ணத்திலே பலார்னு ஒன்று வச்சு எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி என் பாய் ஃப்ரெண்டை டச் பண்ணுவேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, உண்மை என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஷென் அங்க இருக்க சந்து பொந்து பாத்ரூம்ல இருந்து இண்டி இருக்க வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஹீரோயினை தேடி பாக்குறா. ஆனா அந்த ரூம்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. என்ன பார்த்தது போதுமா, முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு ஹீரோயின் பிரதர் கேட்கவும் அப்பதான் அந்த ரூம்ல கர்டன் இருக்கதை பாக்குறா. கண்டிப்பா ஹீரோயின் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீனை போயிட்டு ஓபன் பண்ணலான்ட்டு போறா. ஆனா சியா விட மாட்டேங்கிறா. அதுல என்னுடைய பர்சனல் விஷயம் இருக்கு, நீ ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கண்டிப்பா ஹீரோயின் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிவாதமா அதை போயிட்டு ஓபன் பண்றா. பார்த்தா அங்க வெறும் விண்டோ தான் இருக்கு. அந்த விண்டோவில் சியாவுடைய இன்னர் வேற போட்டு வச்சிருக்கா. இந்த ரூமை விட்டு வெளியில வரலையா, அப்போ எங்க தான் ஹீரோயின் போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த விண்டோ வழியா வெளியில வந்தா அந்த விண்டோக்கு பக்கத்துல தான் மறைஞ்சு நிக்கிறாங்க. இந்த ஷென்னுக்கா சரியான ஏமாற்றமா இருக்கு. ஆமா இங்க யாருமே இல்ல, இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்னர் வேற எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இங்க சியா இதுதான் சான்ஸ்ன்ட்டு அங்க பாருங்க ஹனி, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா என் இன்னர் வேற எல்லார்கிட்டையும் எடுத்து காமிச்சிட்டான்னு சொல்லி அழுது சீன் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் ஹீரோவுக்கு பொறுமை இல்ல. அந்த ஷென்னை கூப்பிட்டு நீ செக் பண்ணது போதும், இங்க இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது போதும், நான் தயவு செஞ்சு வெளியில போன்னு சொல்லி அவளை திட்டி விட்டுறாரு. அவளும் கோச்சிக்கிட்ட அங்க இருந்து போயிடுறா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவங்க கிட்ட வந்து அவங்கள தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அதோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு சீக்கிரம் வெளியில வான்னு சொல்லிட்டு போறாரு. அங்கிருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஜன்னல் இருந்து ஏறி குதிச்சு ஹீரோயின் உள்ள வராங்க. எப்பா கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லும் போது இப்பதான் என்ன நடந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவ ட்ரெஸ் தூக்கிட்டு போனா இல்லையா, அப்பவே ஹீரோயின் அவங்க பிரதருக்கோ ஜியாவுக்கோ கால் பண்ணி வர வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் கரெக்டான டைமுக்கு வந்ததுல ஹீரோயின் இன்னைக்கு தப்பிச்சிருக்காங்க.
இருக்காங்க. அந்த ஷென்னுக்கு உன் மேல என்ன வெஞ்சன்ஸ், எதுக்காக உன்னை இந்த அளவுக்கு டார்கெட் பண்றான்னு பிரதர் கேட்கவும், அது ஒரு பெரிய ஸ்டோரி, அப்புறம் பேசிக்கலாம், இப்போ டைம் இல்ல, ஹீரோ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்ததுல இவருக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் தெரியல. ஒரு மாதிரி டென்ஷனாவே உட்காந்துருக்காரு. அப்பதான் ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட டைம் ஆனதுக்கு சாரி சொல்லிட்டு கார்ல ஏறிக்கிறாங்க. வந்ததுமே ஹீரோயின் கிட்ட, என்ன இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா, இது என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் எடுத்துட்டு வந்தாலும் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெலஸாவே பேசிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் பாஸ், இது என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் எனக்காக எடுத்துட்டு வந்தா. இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி பார்க்க சூப்பரா இருக்கேன்னா, குட் லுக்கிங்கா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்பவே கேவலமா இருக்கு. நீ என்னுடைய அசிஸ்டன்ட் தானே, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? நீ என்ன எனக்கு அசிஸ்டண்டா இல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அசிஸ்டண்டான்னு கேட்டு ஏதோ ஹீரோயின் பையங்கதே மறந்து பொண்ணுங்கிற நினைப்பிலேயே பயங்கர பொசசிவா பேசிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினுக்கா இவர் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னே புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு என்ன நம்ம பசங்க கிறுக்கு எதுவும் பிடிச்சிச்சா என்ன, சம்மந்தமே இல்லாம இப்ப எதுக்கு இவர் ஓவரா ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காருன்னு புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோயின் எப்போதும் போலதான் அவங்க கம்பெனிக்கு வராங்க. ஆனா எப்போதும் போல இல்லாம ஹீரோடைய கண்களுக்கு ஹீரோயின் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியுறாங்க போல. அப்படியே வச்ச கடு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி நம்மள திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காருன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியோட எம்ப்ளாயி பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட் பத்திலாம் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அது எதுவுமே காதுல வாங்காம ஹீரோயின் நினைப்பிலே மிதந்துட்டு இருக்காரு. அதுலயும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த எம்ப்ளாயி பொண்ணு கூட ஹீரோடைய கண்களுக்கு ஹீரோயின் மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன அவராலே நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிறது ஹீரோயின் எல்லாம் எம்ப்ளாயி பொண்ணுங்கிறதே அவருக்கு ரியலைஸ் ஆகுது. அட கடவுளே, என்னது இது, எனக்கு ஏன் இப்படிலாம் தோணிட்டு இருக்குன்னு அவருக்கே ஒன்றும் புரியல. உடனே ஹீரோ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக தான் வந்திருக்காரு. ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியில போகலான்னு பார்க்கும்போது அங்க ஹீரோயின் சத்தம் தான் கேட்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், என்ன முதல்ல உள்ள விடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது, அசிஸ்டன்ட் சத்தம் கேட்குது, எங்கேயுமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்க போறாரு. எங்க ஹீரோயின் தான் அவங்க பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக வந்திருக்காங்க. அங்க ஹீரோயினுக்கு பின்னாடி வந்த ஒரு லேடி நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. உங்களை மாதிரி லோ கிளாஸ் பீப்புள்லாம் பின்னாடி தான் வரணும். நான் யாருன்னு தெரியுமா, இந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டருடைய எக்ஸ் ஒய்ஃப். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறாங்க. அப்போ ஹீரோ தான் வந்து அந்த அம்மா கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றாரு. ஏன் கையவா பிடிச்ச, உங்க 2 பேரும் என்ன பண்ற பாரு, இப்பவே இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இங்க 2 பேரும் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க, சீக்கிரம் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு செக்யூரிட்டியோட வந்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோவை பார்த்ததும் தான், மிஸ்டர் ஹேன் நீங்களா, சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு தேடி வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பயங்கரமா மரியாதை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன அவங்கள பிடிச்சி வெளியில தள்ள சொன்னா அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்களேன்னு அந்த அம்மா கேட்கவும், அந்த அம்மாவுடைய செவ்வலே ஒன்று வச்சு யாரை பார்த்து வெளியில போக சொல்ற, அவர் மட்டும் நினைச்சாரு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, நான் எந்த ஹாஸ்பிட்டலுமே வேலையை பார்க்க முடியாது, முதல்ல நீ வெளில போன்னு சொல்லி அங்க நின்றுட்டு இருந்த செக்யூரிட்டி கூப்பிட்டு அந்த அம்மா பிடிச்சி வெளியில தள்ள சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீரோயின் குழந்தையவும் உள்ள கூட்டிட்டு போறாரு. குழந்தைக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயின் தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை தான் தங்கச்சி பையன் சொல்லி ஹீரோ தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவருக்கு நன்றியை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு இந்த அளவுக்கு உனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோவுடைய கட்சிப்பெல்லாம் எடுத்து ஹீரோயின் முகத்துல தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து இந்த ஷென்னாக வந்து இந்த கண்குலா காட்சியை பார்த்தரா, எப்ப பாரு இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காருன்னு கோவப்பட்டு இருக்கா. அப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு குழந்தையும் வெளியில கூட்டிட்டு வராங்க. என்னது இது, இவங்க கிட்ட எப்படி குழந்தை இருக்குன்னு யோசிச்சவா அவங்க எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நைஸா யாருக்கும் தெரியாம குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டரை வந்து மீட் பண்ணி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. ஆனா அந்த டாக்டர் இது பேஷண்டோடைய பிரைவசி விஷயம், இதை பத்தி வெளியாட்களை யார்கிட்டயும் நாங்க ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த ஷென்னை அழுதுகிட்டே அந்த டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த குழந்தையோடைய அம்மா தானா, என் குழந்தைக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு என்னால் தெரிஞ்சிக்கவே முடியாதான்னு கேட்டு ரொம்பவே அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. அவரும் இவன் அம்மான்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, உங்கள் குழந்தைக்கு ஒரு வினோதமான டிசீஸ் இருக்கு, அவன் பெத்த அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணு தொட்டாலும் அதே இடத்துல அலர்ஜி ரியாக்ட் ஆகி மயக்கப்பட்டு விழுந்துருவான் அப்படின்னு ஹீரோக்கு இருக்கிற அதே டிசீஸை தான் இந்த குழந்தைக்கு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். அதே எப்படி ஹீரோக்கு இருக்கிற மாதிரி அதே டிசீஸ் இந்த பையனுக்கு இருக்கும், இதில் ஏதோ சம்திங் இருக்குன்னு சொல்லி யோசிச்சவா அந்த ரிப்போர்ட் கார்டில் அந்த பையனுடைய முடி இருக்கிறத பார்க்குறா. அவரு கவனிக்காத நேரமா பார்த்து அந்த முடியை எடுத்துக்கிட்டு, சரிங்க டாக்டர் இன்னொரு நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிடுறா. நேராக ஹீரோடைய கேபினுக்கு தான் வரா. அங்கே எங்கேயாவது ஹீரோடைய முடி கிடக்கான்னு செக் பண்ணி பார்க்குறா. கரெக்டாக அங்கேருந்து சோஃபாவில் ஒரே ஒரு முடி மட்டும் ஒட்டிட்டு இருக்கு. அதை கையில் எடுத்து பார்த்துட்டு உடனே அதை கொண்டு போய் லேப்ல கொடுத்து பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுக்க சொல்றா. பார்த்தா ரிசல்ட் வந்துடுது. ஹீரோ தான் அந்த குழந்தைக்கு அப்பாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கோவப்பட்டு இருக்கா. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ட்ரக் கொடுத்ததே இவ தான். எப்படியாவது ஹீரோ ட்ரக்ல இருக்கும்போது அவரை செடியூஸ் பண்ணி அவரை மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்துருப்பா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ ஹீரோயினை அப்ரோச் பண்ணியிருப்பாரு. ஸோ இவன் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணமே ஹீரோயின் தான். அவங்க 2 பேரையும் சேரவே விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. மறுநாளே ஹீரோயினை தான் மீட் பண்ண போறா. அவங்க பிரதர் அவங்களும் சேர்ந்து இருந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டி, உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், உன் பிரதருக்கு பதிலாக தானே உன் பிரதர் விஷயத்துல நீ இங்க வந்திருக்க, அது மட்டும் இல்லாம நீ தான் என்னுடைய ஹாஃப் சிஸ்டருங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்றா. அதான் தெரிஞ்சிச்சுல, இப்போ என்ன பண்ணணுங்கிறன்னு ஹீரோயினை கேட்க, என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய சிஸ்டர்
ஃப்ராக்சர் ஆச்சா? இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? உன் குழந்தையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே. உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தா அதில் ஃபுல்லாக வெறும் பணக்கட்டுகளாக இருக்கு. பணத்தை பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கரமா டெம்ட் ஆகுறாங்க. அந்த ஷென்னும் ஹீரோயின் கிட்ட இந்த பெட்டியில் 2 மில்லியன் பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ ஹீரோ விட்டே வேலைக்கு போகணும்னு சொல்லி டீல் பேசுறா. அதுக்கு ஹீரோயினும் இதெல்லாம் எனக்கு பத்தாது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு 5 மில்லியன் பணம் வேணும்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ செக்ல சைன் போட்டு கொடுத்துட்றா. ஹீரோயினும் அந்த செக்கையும் வாங்கிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ காஃபி கேட்டுட்டு இருக்காரு. எப்போதும் அசிஸ்டன்ட் தானே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஷென்னு தான் ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இவன் மூஞ்சியை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? என்னுடைய அசிஸ்டன்ட் ஹன்ஷி எங்கன்னு கேட்கவும் அவனுக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலையா, அதனால வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினை தேடி தான் ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ளே எங்க ஹீரோயின் அவங்க தங்கியிருந்த ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வெளியில வராங்க. கரெக்டா ஹீரோவும் அவங்கள பார்த்துறாரு. ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிக்க டக்குன்னு ஹீரோயின் தான் விலகி நின்று மிஸ்டர் ஹேன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த ஷென்னு கொடுத்தா 5 மில்லியன் பணத்துக்காக என்னை விட்டுட்டு என் வேலையை விட்டுட்டு ஓடி வர ட்ரை பண்ணியிருப்பேன்னு கேட்குறாரு. நான் எங்க ஓடி போக ட்ரை பண்றேன்னு ஹீரோயினும் கேட்க நடிக்காத, அந்த ஷென் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவ கொடுத்த 5 மில்லியன் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு இந்த சிட்டியை விட்டு நீ போக போறதானு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சூட்கேஸ்ல இருக்கிறது என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, அந்த ஷென்னு கொடுத்த பணம் தான். அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கினது என்னமோ உண்மைதான், ஆனா எனக்கு உங்களை விட்டு போக மனசு வரல, அதனால தான் அவங்க கூடவே பெர்மனெண்டா வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசுற கான்வர்சேஷன் எல்லாத்தையும் அந்த ஷென்னும் கேட்டுறா. எவ்வளோ பிளான் போட்டாலும் இதுங்க ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது போல இருக்கேன்னு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் போட்டோ பார்த்தா எல்லாமே ஒன்னால தான் சொல்லிட்டு அந்த போட்டோ பிடிச்சி கிரிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க அப்பா வந்து என்ன விஷயம்னு கேட்கும் போது அவ்வளோ ஆரம்பத்துல இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. என்னுடைய சின்ன வயசுல தான் எனக்கு பிடிச்ச பொருளாம் அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மேனை கூட என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியல, அதையுமே அவ பறிச்சுக்கிட்டான்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்து என்னமோ அந்த 2 குழந்தைங்களையும் உங்க குழந்தைங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதனால தான் என் பொண்ணை இக்னோர் பண்றீங்களான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு ஷெல்லு மட்டும் தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பனா நாங்க சொல்றபடி செய்யுங்கன்னு சொல்லி ஹீரோயினை கிட்னாப் பண்ணதான் பிளான போடுறாங்க. அவங்க பிளான் போட்டபடி சில ரவுடி பசங்க கிட்ட ஹீரோயினுடைய போட்டோவை கொடுத்து அவங்கள கிட்னாப் பண்ண சொல்றாங்க. அவனுங்களும் ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த ஷென் இருக்காரையா ஹீரோ போய் மீட் பண்ணி உங்க அசிஸ்டன்ட் அந்த ஹன்ஷை நான் கிட்னாப் பண்ணிட்டேன், அவனை நீங்க உயிரோட பார்க்கணும்னா என்ன மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கட்டி வச்சிருக்கிற அந்த போட்டோலாம் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அவர் உடனே பதறி போயிடுறாரு. ஒழுங்கா என்னுடைய அசிஸ்டண்டா விட்டுன்னு சொல்லி கேட்கவும் நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதா அவனை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அப்போ நான் வா இப்பவே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் கூப்பிட்டு இருக்காரு. அட இவ்வளோ ஈஸியா மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ சந்தோஷத்தோட திரும்பும் போது அவன் மண்டையிலே ஒரு போடு போட்டு அவளை மாட்டியாக்கிட்டு என்கிட்ட அவன் வேலையை காட்டுன்னு சொல்லி ஹீரோயினை தேடி தான் போறாரு. அவருடைய ஆளுங்களையும் சில பேரை கூட்டிட்டு ஹீரோயினை கட்டி வச்சிருக்க இடத்துக்கு தான் வந்து சேர்றாங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த ரவுடி பசங்க ஹீரோயினை கட்டி வச்சிருக்கல, ஹீரோயின் தான் அவனுங்களை போட்டு தம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கிட்னாப் பண்ணது ஹீரோயினை கிடையாது, ஹீரோயினுடைய பிரதரை தான். ஹீரோயின் வேற அங்க பாய் கேட்டப்ப கலைக்காம இருக்கிறதால 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. ஸோ ஹீரோயின் நினைச்சு அவங்க பிரதரை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மயக்க தெளிஞ்சு அந்த ஷென்னுமே அங்க வந்துடுறா. அவங்க ஆளுங்கெல்லாம் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இப்போ இவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா, ஹீரோ கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீயும் சரி உன் ஷென் ஃபேமிலியும் சரி என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்க, உன் கம்பெனி கூட இருந்தா என் கம்பெனி கோஆபரேஷன் எல்லாத்தையும் டெர்மினேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு, அதாவது ஹீரோயின் பிரதரை கூட்டிட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு. அப்போ இவ ஹீரோவை ஸ்டாப் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த பொண்ணு எனக்கு தெரியும்னு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ சடனா ஸ்டாப் ஆகி பக்கத்துல இருந்து அசிஸ்டண்ட்டை போக சொல்லிட்டு அந்த ஷென்னு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது அது வந்து அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது ஹீரோயின் தான் சொல்லுவான்னு பார்த்தா அந்த பொண்ணு நான் தான் சொல்லி மாத்தி சொல்லிடுறா. இவதான் ஒரு பொய் மூட்டைன்னு ஹீரோவுக்கு தான் தெரியும் இல்லையா, மறுபடியும் பொய் சொல்ல ட்ரை பண்றியா, அடுத்த 1 ட்ரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்க இல்ல ஹேன் நான் உண்மையை தான் சொல்றேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது நான் தான் சொல்லி பயங்கர கான்ஃபிடண்டா பேசிட்டு இருக்கா, நீ சொல்றது பொய்ங்கிறத இப்பவே நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க தொட்டால தான் இவருக்கு அலர்ஜி ஆகி மயக்கம் போட்டுவார் இல்லையா, அதனால அந்த ஷென்னுடைய கையை பிடிக்கிறாரு. பார்த்தா எதுவுமே ஆகல, உடம்புல எந்தவித அலர்ஜி ரியாக்ட் ஆகாம நல்லா தான் இருக்காரு. அவரால் அதை நம்பவே முடியல. இது எப்படி பாசிபிள் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த அலர்ஜி சரியாகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பா. அவர் தான் ஒரு பாட்டில் கொடுத்தா இந்த பாட்டில் இருக்கிற மெடிசனை அப்ளை பண்ணிட்டு அந்த அலர்ஜி இருக்கக்கூடிய அந்த பர்சனை தொட்டா அவங்களுக்கு அந்த அலர்ஜி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மெடிசனை வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணிட்டு தான் ஹீரோவை டச் பண்ணியிருக்க போல, அதனால தான் ஹீரோவுக்கு அந்த அலர்ஜி ரியாக்ட் ஆகாம இருக்கு.
பார்த்தீங்களா உங்களுக்கு எதுவுமே ஆகல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்திங் ரூம் நம்பர்ல உங்க கூட ஸ்டே பண்ண அந்த பொண்ணு நான் தான் சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹாயா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க பிரதர் ரூமுக்குள்ள வந்து அந்த பொண்ணு ஷென் என்ன சரியான பைத்தியக்காரியா இருப்ப போல நீ நினைச்சு என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டேன்னா அங்க நடந்ததெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பிரதர் சொல்ற, உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை பயங்கரமா கேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகல, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏதோ இந்த தடவை நான் மாட்டினா, நீ மட்டும் மாட்டியிருந்தா உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிருக்கும். இதுக்கப்புறம் எங்க போனாலும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு தான் இப்போ உடம்பு கியூர் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நானே வேலைக்கு போய்க்கிறேன், நீ அந்த வேலைக்கு போக வேணா, வீட்லயே சேஃப்டியா இருன்னு சொல்றாரு. அதை கேட்கவும் ஹீரோயின் பயங்கரமா தடுமாறுறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் நானே போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக, என்ன விஷயம்னு கேட்கும் போது அது வந்து எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்க பிரதர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஜோஷி என்ன பேசுற, அவன் பாசன்னு சொல்லவும் அதனால என்ன, இப்போ எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அந்த வேலைக்கு நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. ஏதோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு காலையிலே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா ஹீரோடைய கேபின் இருக்கிற ஃபைல் எல்லாம் ரொம்பவே சந்தோஷத்தோட அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஷென்னு கூட ஒன்னா வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஹீரோயின் முகமே வாடி போயிடும். இவர் என்ன இந்த ஷென்னு கூட ஒன்னா வந்திருக்காருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஷென்னும் வேணும்னே ஹீரோயினை வெறுப்பேத்த அவருடைய ஷோல்டர்லாம் சாஞ்சு எனக்கும் ஹீரோக்கும் சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது, அவருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோயினும் உங்களுக்கு தான் பொண்ணுங்கனாவே அலர்ஜி ஆச்சு, இவளை எப்படி டச் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அது வந்து நானும் ஷென்னு ஹீரோவும் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள இந்த ஷென்னு ஹீரோயின் கிட்ட எனக்கும் இவருக்கும் ஆல்ரெடி ஒன் ஸ்டாண்ட் கூட ஆயிருக்கு, அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பத்துலேருந்து இவருக்கு என்னை தொட்டா மட்டும் அலர்ஜி ஆகாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றதை கேட்கும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிட்டு இருக்கு. பழசெல்லாம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் ஹீரோ கிட்ட இவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்க அவரும் ஆமாங்கிற மாதிரியே தலையை குறிஞ்சு அமைதியாவே இருக்காரு. ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏனிகா உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போது, உங்க மேரேஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஷென்னை ஹீரோ கிட்ட சரிங்க ஹேண்ட், நம்ம சீக்கிரமாவே நம்ம வெட்டிங் ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்க போகலாம், ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போறா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ யாருக்கும் கால் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினே இவரும் ஸ்டே பண்ணாங்க இல்லையா அந்த ஹோட்டலுடைய நேமை சொல்லி அன்னைக்கான டேட்ல என்ன நடந்ததுங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒரு மீட்டிங்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான ஃபைல் வேணுமா, அதை ஹீரோயின் எடுத்துட சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா ஹீரோயின் வராம பக்கத்துல இருந்த ஒரு எம்ப்ளாயி பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்த ஃபைலை கொடுக்க நான் அசிஸ்டன்ட் ஹேண்ட்ஷேக் கிட்ட தானே எடுத்துட்டு சொன்னேன், நீ எதுக்காக எடுத்துட்டு வந்தான்னு கேட்கிறாரு. அவருக்கு ஏதோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கா, அதனால தான் ஃபைலை என்கிட்ட கொடுத்து அனுப்புறாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. அப்படியே ஹீரோயினி பாக்குறாரு. அவங்க நல்லா தான் பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னையும் அவாய்ட் பண்ண பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு தான் கால் பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோடைய நம்பரை பார்த்ததுமே கால் அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பயலுக்கு வர வர துணிச்சல் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னையும் அவாய்ட் பண்றியான்னு சொல்லிட்டு மறுபடியுமே கால் ட்ரை பண்றாரு. திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கவும் இவங்களும் ஃபைனலா கால் அட்டன் பண்ணி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, என்ன சார் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு, என் கேபின் கூட வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிஸின்னு கேட்கவும் இவங்களும் நேரா கேபின் பக்கத்துல போய் நின்று நான் டாய்லெட் போக போறேன், அதான் பிஸியா இருக்கான்னு சொல்லிட்டு போறாங்க. இவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. பின்னாடி போயிட்டு அந்த டாய்லெட் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் டாய்லெட்ல இருந்து வெளியில வராங்க. அங்க ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் ஹன்ஷி என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எதுக்காக இப்படி நீ என்ன அவாய்ட் பண்றங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றாரு. அப்புறம் உங்களை அவாய்ட் பண்ணாம உங்க கோடி ஓட்டிட்டு இருக்க சொல்றீங்களா, அப்புறம் உங்க ஃபியூச்சர் வைஃப் மறுபடியும் என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு என்ன ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா குத்தி காட்டி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு ஹன்ஷி, நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எனக்கும் எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அவளை மாதிரி பொண்ணு எனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, அவளை பிடிக்காம தான் அவ கூட ஒன்னே ஸ்டாண்ட்ல இருந்தீங்களா, இங்க பாருங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் அவ கூட டேட் போக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வால்ல பின் பண்ணி நீ எங்கேயும் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பொசசிவா நடந்துட்டு இருக்காரு. பாருங்க என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு, என்ன போகக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அது என்னுடைய விருப்பம், நான் போவாம இருப்பேன், அவ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல கூட இருப்பேன், அதை கேட்க நீங்க யாரு, முதல்ல என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. இல்ல என்னால உன்னை அலோ பண்ண முடியாதுன்னு சொல்ல என்ன முதல்ல விடுங்க, என்ன எதுக்கு நீங்க அலோ பண்ண மாட்டீங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்னா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன சொன்னீங்கன்னு ஹீரோயின் கேட்க அவசரப்பட்டோம் என்ன ஹீரோவுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. அது வந்து பிடிக்குன்னு சொன்னா அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது, ஒரு பிரதர்ஸ்குள்ள இருக்கிற லவ் மாதிரி தானே, ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. இதுக்கு இவன் பிடிக்கலன்னே சொல்லியிருக்கலான்னு ஹீரோயின் அங்கேருந்து கடகடன்னு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோ வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்க கையில ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டு கமான் பிரதர் வந்து ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த ஷென்னு கிட்ட தான் கால் வருது. பாட்டி உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினி கிட்ட மார்னிங் பார்க்கறேன்னு சொல்லிட்டு பாட்டி பக்கம் தான் வீட்டுக்கு போறாரு. இங்க ஹீரோயினிக்கா ரொம்பவே கெல்ட்டியா இருக்கு, நம்ம பொண்ணுங்கிற விஷயத்த வேற இவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கோம், நம்ம போய் தான் இவர்கிட்ட சொன்னங்கிறது தெரிஞ்சா இதே மாதிரி அதுக்கப்புறமா நம்ம கிட்ட அன்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோடி வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஷென்
ஷென்னு பாட்டி கிட்ட பல்லி மாதிரி ஒட்டிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்ததுமே ஹேண்ட் நீங்க வந்துட்டீங்களா சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ண போறா. உடனே ஹீரோவில் அவாய்ட் பண்ணிடுறாரு. அதை பார்த்த பாட்டியும் ஏன்டா எப்பதானே இந்த ஷென்னை நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் வந்து உட்காந்து இங்க பாருங்க பாட்டி, எனக்கு இப்போதைக்கு இந்த மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாரு. ஆமாண்டா உனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், ஆனால் இந்த அசிஸ்டன்ட் பையன் மேலே மட்டும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. என்ன ஃபோட்டோஸ்னு எடுத்து பார்க்குறாரு. ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோயின் டாய்லெட் போயிட்டு வரும்போது அவங்க கிட்ட க்ளோஸ் தான் நின்றுட்டு இருப்பார் இல்லையா, அதை யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது அந்த ஷென்னை திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கா. என்ன இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா, நீ தான் எனக்கு பின்னாடி ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இப்போ எதுக்கட சும்மா சும்மா அவ்வளோ ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா, இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது எல்லாம் உண்மைதானே, பொய் கிடையாதுல்ல, நீ எதுக்காக அந்த அசிஸ்டன்ட் பையன் கூட அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்க, முதல்ல அவனை வேலையை விட தூக்கிட்டு வேற யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் முடியாதுன்னு சொல்ல, பாத்தீங்களா பாட்டி, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வெர்ஜினிட்டியை நான் ஹீரோக்காக கொடுத்தேன், ஆனால் அவரை இந்த சின்ன விஷயத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே பாட்டியோ இங்கே பாருங்க, நான் சொல்றதை கேட்டு நீ இந்த ஷென்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், என் பேச்சு மாரி நடந்தினா பாட்டியை நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எழுந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னார் இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேட்டர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் என்ன நடந்ததோ அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது எம்ப்ளாய் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஒரு மெடிசனை கொடுக்குறா. இது என்ன மெடிசன் கேட்கும்போது, இந்த மெடிசனை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மெடிசனை ஒரு பொண்ணை உடம்புல அப்ளை பண்ணிட்டு உங்களை தொட்டா அந்த பொண்ணால் உங்களுக்கு எந்தவித அலர்ஜியும் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க, உண்மையாவான்னு கேட்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஆனால் அந்த டாக்டர் கிட்டேருந்து இந்த ஷென்னை எதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியல, ஆல்ரெடி அவங்க கிட்டேயுமே ஒரு பாட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஷென்னை வாங்கிட்டு போயிருக்கானா, எதுக்காக வாங்கிட்டு போயிருக்கா, என்ன நடந்திருக்குங்கிறத இப்போதான் ஹீரோக்கு கெஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஹோட்டல் இன்சிடென்ட்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அவருமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வீடியோஸ் கிளியரா இல்லாட்டியும் ஓரளவுக்கு தெரியுது நல்லாவே. அதில் ஹீரோயின் முகத்தையும் பார்த்துறாரு. அப்படியே கண்ணை மூடி அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. கரெக்டாக ஹீரோயின் முகத்தை கேப்சர் பண்ணிடுறாரு. எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது கரெக்டாக ஆப்போசிட்ல ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு எல்லாருக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணுங்க, நாளைக்கே எனக்கும் ஷென்னுக்கும் மேரேஜ் ஆக போது, எல்லா கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணுங்க, மேரேஜுக்கான அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு மேரேஜ் ஆக போறதால ஹீரோயின் ரொம்பவே சோகத்துல வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் போனுக்கு அந்த ஷென்னு தான் கால் பண்றா. ஃபோன் நம்பரை பார்த்ததுமே ஹீரோயின் போனை தூக்கி போட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் பிரதர் தான் வந்து கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கவோ, எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போது, சீக்கிரம் வந்து எங்க மேரேஜை பார்க்கவான்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு சுஷி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க, அவங்க மேரேஜ் பண்ண போறாங்க, சரி உனக்கு பதிலாக அந்த மேரேஜுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு பிரதர் கிளம்புறாரு. இந்த பக்கம் வெட்டிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. இந்த ஷெட்டும் அழகா பிரைடல் ஸ்டைலில் வந்தவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் பிரதரும் வராரு. வந்திருக்கத ஹீரோயின் நினைச்சு இவளும் அவர்கிட்ட போயிட்டு ரொம்பவே டீஸ் பண்ணி பேசுவோம். அவருக்கு கோவம் வந்து இவன் மூஞ்சில ஒரு குத்து விட தான் போவாரு, ஆனா அடிக்கலாம் மாட்டாரு. வேணும்னே அவ கீழே விழுந்து எல்லாரும் பாருங்களா, நான் ஒரு பிரைடன் கூட பார்க்காம இந்த ஹீரோடைய அசிஸ்டன்ட், நீ எப்படி ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு என்ன மிரட்டினது மட்டும் இல்லாம என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிடுறா. அவ சொல்றதை கேட்டாங்க இருந்த 2 பசங்க பிரைடன் கூட பார்க்காம பிரைடு மேலே கையை வச்சவன சும்மா விட மாட்டான், இப்பவே போலீஸ் வர சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரதரை நீலன் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம மேரேஜுக்கான செர்மனியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஷென்னை மேடைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு யாருக்கும் தெரியாம நைஸா ஹீரோயினும் முகத்துல மாஸ்க் போட்டுட்டு அந்த வெட்டிங் ஹாலுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜுக்கான செர்மனி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் முன்னாடியும் உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமான ஹீரோ கேட்க, அவளுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு, சம்மதம்னு சொல்றா. நம்மளோட இந்த மேரேஜ் உன்னுடைய லைஃப்லயே மறக்க முடியாத அனுபவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ முன்னாடி நேர்லன் பண்ணி வெட்டிங் ரிங் எடுத்து காமிப்பாருன்னு பார்த்தா அந்த மெடிசன் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துல பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு கேட்கும் போது, இந்த மெடிசன் எப்படி நம்ம மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தினம் தினம் அப்ளை பண்ணிப்பியா, இல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அப்ளை பண்ணிப்பியான்னு கேட்டு பயங்கரமா அவளை கொத்தி காட்டி பேசிட்டு இருக்காரு. முதல்ல அந்த மெடிசனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை பிடுங்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ அதை பிடுங்கி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இதை அப்ளை பண்ணிட்டு தானே இவ்வளோ நாளா என் பக்கத்துல வந்து என்ன டச் பண்ணி பேசிட்டு இருந்தேன், நீ பண்ண எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஸ்டே பண்ணதை நீ இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன பார்க்குற அப்புறம் எதுக்கு இந்த வெட்டிங்னு பார்க்குறியா, நீ யாருங்கிறதா எல்லார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணதான் இந்த வெட்டிங் அரேஞ்ச்மெண்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவ பண்ண எல்லா தப்பையும் எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே ப்ளே பண்றாரு. அதுல ஹீரோயின் கூட ஒரு ரூம்ல போயிருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ்லாம் இல்ல, இவ ஒரு ரூமா போயிட்டு அந்த கதவெல்லாம் நாக் பண்ணி உள்ள ஹீரோ இருக்காருன்னு செக் பண்ணிருப்பா. அந்த வீடியோஸ் மட்டும் தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அவளை பார்த்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, நான் தான் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேனே, எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சு, நீ டெலீட் பண்ணா என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியாது நினைச்சியா, எனக்கு வேணும்னே ட்ரக் கொடுத்து என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலான்னு பார்த்துருக்க, நீலாம் ஒரு பொண்ணா, உனக்குலாம் கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா தான் போயிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஹீரோயின் தான் அவங்க அப்பாவை நேரில் பார்த்துருப்பாங்க, ஆனால் பிரதர் பார்த்துருக்க மாட்டார் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பாவை கண்ணு முன்னாடி
பார்க்கவும் அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ கேவலமா இருந்தியோ அதே மாதிரி உன் பொண்ணும் ரொம்பவே கேவலமா சுயநலமா இருக்கா, இரக்கமே இல்லாத ஜென்மங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பையனை பார்த்து சந்தோஷப்படுவார்னு பார்த்தா எல்லாத்துக்கும் நீயும் உன் தங்கச்சி தான் காரணம். எதுக்காக இப்படி என்னுடைய ஃபேமிலியில வந்து பிறந்தீங்க? ஷென்னு உன்னுடைய தங்கச்சி தானே, அவன் மேல இருக்கிற பொறாமையில எதுக்கு இப்படி அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலேயும் திட்டிட்டு இருக்காரு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன சொல்றீங்க, ஹன்ஷி உங்களுடைய பையனான்னு கேட்க உடனே இந்த ஷென்னு நான் மாட்டிட்டல எல்லாரும் சேர்ந்து மாட்டுங்கன்னு ஹீரோயினும் அவங்க பிரதரும் ட்வின்ஸ். அவங்க பிரதருக்கு பதிலாக தான் ஹீரோயின் ஆம்பளை வேஷத்துல உங்ககிட்ட வேலை பார்த்தான்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடறா. அப்ப கரெக்டா அங்க போலீஸ்காரங்க வந்தா கிட்னாப் பண்ணது, ஃபோர்ஜரி பண்ணது, கிரைம் பண்ணதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஷென்னை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது கூட ஹேன் உங்க அசிஸ்டன்ட நம்பாதீங்க, அவ ஒன்னும் பையன் கிடையாது, அவ பொண்ணு தான், இவ்வளவு நாளா உங்க கிட்ட நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா, அவளை நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கா. அந்த ஷென் சொல்லிட்டு போனதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க கிட்ட உண்மையில நடிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அவ ஏதோ பைத்தியக்காரி, அவ சொல்றது போய் நம்பிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு பிரதரும் எப்படியோ சமாளிச்சு பாக்குறாரு. ஆனா கையில பிரேஸ்லெட் இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு நேத்து உன் கையில நான் போட்டு விட்டேன், பிரேஸ்லெட் எங்கன்னு கேட்கவும் வர அவசரத்துல அதை மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்கவும் டவுட் அதிகமாகுது. மார்னிங் நான் என்ன காஃபி குடிப்பேன், என்னுடைய ஃபேவரட் கார் எந்த கார், என்னுடைய ஃபேவரட் காஸ்டியூம் என்னன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கேள்வியில கேட்க இதெல்லாம் பிரதருக்கு தெரியாது இல்லையா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்பதான் கூட்டத்துல இருந்த ஹீரோயினும் அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் என் பிரதர்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஹீரோ முன்னாடி வந்த நின்று அவங்க முகத்தை ரிவல் பண்ணி இவ்வளோ நாளா அவங்க கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தது நான் தான், அவ என்னுடைய பிரதர், அவனுக்கு பதிலாக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு மொத்த உண்மையும் சொல்ல அதை கேட்டு ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த ஷென் மாதிரி நீயும் என்ன ஏமாத்திட்டல, உன்னை வேலையை விட்டு இப்பவே ஃபயர் பண்றேன், என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ அவங்கள திட்டிட்டு போன கோவத்துல ஹீரோயின் சியா கூட உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், ஏதோ என் பிரதருக்கு பதில் கொஞ்ச நாள் மட்டும் அவன் இடத்த ரீப்ளேஸ் பண்ண போனா அது பெரிய தப்பா, அதுக்கு போயிட்டு அந்த ஹீரோ அந்த அளவுக்கு கோவப்படுறன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு நீ பொண்ணா இருக்கதான் பிரச்சனைன்னு கேட்க, ஆனா இருந்தானா பொண்ணா இருந்தானா என் வேலையை நான் கரெக்டா தானே பார்த்தா, அப்புறம் எதுக்கு அவன் என்ன ஃபயர் பண்ணினா, எனக்கு அவனை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ஆனா அவன் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை, என்ன ஃபயர் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு போதையில சியாவை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்துட்டு அங்க ஹீரோயின் பிரதர் வந்து சுஷி நாளைக்கே உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ற, ஒழுங்கா நான் சொல்ற பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோவுக்கும் ஹீரோனையும் பார்க்காம வேலையாகல, பயங்கர டென்ஷனா தான் சுத்திட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னால முடியாது, நான் இப்பவே ஹீரோனை தேடி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தேடி தான் வராரு. அதுவும் ஒரு கையில ஃபிளவர் பொக்கேவும் இன்னொரு கையில ரிங்கையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஆப்போசிட்ல ஹீரோயினை பார்த்தது தான் பயத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு எனக்கு, இவ பையனா இருக்கும் போது கூட எனக்கு இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகல, இவளை பார்த்ததுமே கை கால் உதறது, எப்படா போயிட்டு ப்ரப்போஸ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேற ஒரு பர்சன் கூட கார்ல போறாங்க. யாரா இவன் புதுசா இருக்கானு பார்க்கும்போது ஹீரோயினுடைய குட்டி பையன் பக்கத்துல வந்து நின்று அங்கிள் அவங்க என் அம்மா தான் பிளைண்ட் டேட்டுக்காக போறாங்கன்னு சொல்றான். ஆல்ரெடி இந்த பையனை ஹீரோயின் கூட ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துருப்பாரு இல்லையா, ஸோ பையன் யாருங்கிறது ஹீரோவுக்கும் கெஸ் ஆயிடுது. உடனே பையனை கொட்டிக்கிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காரு. ஹீரோக்கு வர பயங்கர பொசசிவா இருக்கு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் கூட பிளைண்ட் டேட் வந்தவனும் ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வா நம்ம மூவிக்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஹீரோயினே மூவிக்கு கூப்பிட்டு இருக்கான். இல்ல நம்ம இன்னும் நாளைக்கு போகலாம்னா ஹீரோயினும் எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல நீ கண்டிப்பா என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சு இழுத்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு இடையில ஹீரோ போய் வந்து அவ தான் வரலன்னு சொல்லல, அவ கையை விடுறேன்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விடுறாரு. டேய் யாரா நீ, நாங்க எங்க வேணாலும் போவோம், உனக்கு ஏன்டா பிரச்சனைங்கும் போது நான் யாரா, நான் தான் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயின் தோல்ல கை போடவும் ஆல்ரெடி ஹீரோயின் வேற ஹீரோ மேல கோவத்துல இருந்தாங்களையா, அதனால ரிவெஞ்ச் எடுக்க இதுதான் சான்ஸ் அந்த பர்சன் பக்கத்துல போய் நின்று அவர் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவர் என்னுடைய பாஸ் மட்டும் தான், அதுவும் முன்னாள் பாஸ், ஒரு சின்ன பொய் சொல்லிட்டான் அதுக்காக என்ன ஃபயர் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், இவன் கூட ஒரு மூவி இல்லை 10 மூவிக்கு கூட போவோம், உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கையை பிடிச்சிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அவன் கண்ணு முன்னாடியே ஹீரோயினை கிஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றதை பார்த்ததுமே அந்த பர்சனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்க ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட சாரி கேட்க ஹீரோயினுமே ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க குட்டி பையனும் அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வருவானா, அப்ப தெரியாதனமா ஒரு வெயிட்ரஸ் லேடி அந்த பையனை டச் பண்ணிடுவாங்க. அந்த குட்டி பையனுக்கு வர ஹீரோ மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெயிட்ரஸ் லேடி அந்த பையனை டச் பண்ணதுமே அவன் மயங்கிடுறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. பையனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயின் தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு பிளட் தேவைப்பட்டதுன்னு ஹீரோ தான் பிளட் கொடுத்துருப்பாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட் அவுட் ஆகுது. அதுல ஹீரோ தான் குழந்தையோட அப்பாங்கிறதும் தெரிய வருது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஹோட்டல்ல ஸ்டே பண்ண அந்த பர்சன் நீங்களான்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா வெட்டிங் ஹால தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் தான் வெட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுவும் வெட்டிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஹீரோயின் மாப்பிள்ள மாதிரி கோட் சூட்லாம் போட்டு என்ன சொல்லும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா பொண்ணு கெட்டப்ல அழகா பிரைடல் ஸ்டைல வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா ஹீரோயின் பையன் கெட்டப்ல இருந்தாங்க இல்லையா, அதனால தான் இன்னைக்கு ஹீரோவை பொண்ணு கெட்டப்ல வர சொல்லிருக்காங்க. பரவாயில்ல, இந்த கெட்டப்ல என்னை விட நீங்க
நீங்கள் பயங்கர க்யூட்டாக இருக்கீங்கன்னு ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இவங்க மேரேஜுக்கான செர்மனி ஸ்டார்ட் ஆகுது. ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்க வெட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணா எப்படியோ ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் இந்த ட்ராமா ரொம்பவே ஃபன்னியாகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.